2004 ஏப்ரல் 17ஆம் தேதி நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு படத்தோட பேர் தான் கில்லி. என்னதான் ஒரு ரீமேக் படமா இருந்தாலும் அந்த ஒரிஜினல் படத்தோட சக்சஸையே ஓவர்டேக் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட சக்சஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன் அந்த ஒரிஜினல் படத்தோட ஹீரோவான மகேஷ் பாபுவே உங்களுக்கு தமிழ் கில்லி பிடிக்குமா இல்ல தெலுங்கு கில்லி பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு டெஃபினட்டா எனக்கு தமிழ் கில்லி தான் பிடிக்கும் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அப்போலேருந்து இந்த படத்தோட சக்சஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம தளபதியை தாண்டி லவ், ஆக்ஷன், காமெடி, எமோஷன் இது எல்லாத்தையுமே நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி அதை கரெக்டாக டெலிவரி பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டேரக்டரான தரணி. இது மட்டும் இல்லாமல் விஜய் த்ரிஷா காம்போ, நம்ம பிரகாஷ் ராஜோட வில்லனிசம், வித்யாசாரோட மியூசிக் இது எல்லாம் தாண்டி நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டுமே உண்டான மாசான ஸ்கிரீன் பிரசன்ஸ் இது எல்லாமே தான் இந்த படத்தோட சக்சஸ் காரணம். கிட்டத்தட்ட 20 வருஷம் இப்போ 2024 ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த படத்தோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு மாசான ஓப்பனிங் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் ரீரிலீஸ் ஆகுறது அப்படிங்கிறது புதுசும் கிடையாது. ஏகப்பட்ட படங்கள் ரீலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு மக்கள் அதுக்கான ஆதரவையும் கொடுத்து வந்துருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எந்த ஒரு ரீலீஸ் படமும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இப்படி இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ் ஆகின படங்கள் எல்லாமே குறைஞ்சபட்சம் 3 நாள் ஓடும். அப்படி இல்லைனா அடுத்தடுத்து புது படங்கள் எதுவும் வரலன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே தாண்டி கூட சில படங்கள் ஓடி இருக்கு. அப்படி ஓடின படங்கள் எல்லாமே லைஃப் டைம் கலெக்ட்மெண்ட்டே கிட்டத்தட்ட சில லட்சங்கள்லேருந்து 4-5 கோடி கிட்ட தான் இருந்திருக்கு. ஆனால் நம்ம தளபதி விஜயோட இந்த கில்லி படத்தோட ரிலீஸ் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ரெக்கார்ட் தான் நம்ம தளபதி விஜய் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சினிமா விமர்சகங்களும் சரி, அதே மாதிரி தியேட்டர் ஓனர்ஸும் சரி, இந்த மாதிரியான ரீரிலீஸை இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது கிடையாது. இதுக்கு மேலும் பார்ப்போமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு தான் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடில் நடந்துட்டு இருந்தா தியேட்டருக்கே போகாம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தியேட்டரில் கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி மென்டல் பசங்க சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி மாதிரி இக்னோர் நெகட்டிவ் பர்சன் சொல்லி இவங்க எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நம்ம தளபதியை செலிப்ரேட் பண்ற விதத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். நான் கில்லி படத்தோட ரீலீஸுக்கு போயிட்டேன். நீங்க எல்லாமே போயிருப்பீங்க அப்படின்னு தெரியும். நீங்க எந்த ஒரு படம் பார்த்தாலும் அந்த படத்துல ஒரு பர்டிகுலர் சீன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அதே மாதிரி கில்லி படத்துலயும் இருந்திருக்கும். உங்களோட ஃபேவரட்டான சீன் என்ன, அந்த ஒரு படத்தோட அந்த ஒரு சீனை பார்க்கறதுக்கான அந்த படத்துக்கு நான் ரீலீஸ்க்கு போனேன் அப்படிங்கிறவங்க அது உங்களுக்கு பிடிச்ச என்ன சீன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட சினிமா ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸை நம்ம சேனல் ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வேலை செக் பண்ணி பாருங்க. பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸையும் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். பை.